Both of you. Yes. Okay. Inshallah. Come. வாங்க. Bismillah. அந்த டோரை மூடுவோமே, ஏசி வெளியே போகும். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை எல்லாரும் சேர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அப்ரார் ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் டாக்டர் ரைஸ் யூசுப் அவர்களே, நிகழ்வுக்கு அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற ஜம்சம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய தலைவர் ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃப் அவர்களே, விம்பிள்டன் நிறுவனத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் உமர் ஃபாரூக் அவர்களே, காத்தாங்குடி ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் ஷேக் கபூர் மதனி அவர்களே, பிரமுகர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ரார் ஃபவுண்டேஷன் அதனுடைய கிழக்கு மாகாணத்திலே கிளைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவிலே முதலாவதாக காத்தாங்குடியிலே அதனுடைய கிளை ஆரம்பிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பிரதேசங்களிலும் எங்களுடைய கிளைகளை நிறுவுவதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது அப்ராரிலே 2 முக்கியமான பகுதிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த அப்ராரை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஃபீக்கன் என்ற ஒரு பிரிவு, ஃபீட்டல் அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் அச்சீவ்மெண்ட் நர்சரி. அதனுடைய இந்த கன்செப்ட் என்னவென்றால், குழந்தை வளர்ப்பு தாயினுடைய கருவிலே பிள்ளை இருக்கின்ற பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் தாயினுடைய வயிற்றிலே பிள்ளை இருக்கின்ற நிலையில் அந்த பிள்ளையை பயிற்றுவிப்பதற்காக தாய்மார்களுக்கான ஒரு பயிற்சி நெறி இருக்கிறது. 10 பாடத்திட்டங்களை கொண்ட ஒரு பயிற்சி நெறி இருக்கிறது. அந்த பயிற்சி நெறியிலே அவர்கள் கலந்து கொண்டால் தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற அந்த பிள்ளை பற்றிய ஒரு போதுமான ஒரு அறிவும் தெளிவும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இரண்டாவதாக அடுத்த பகுதியிலே ஒரு பிள்ளை பிறந்து 6 மாதத்திலிருந்து பாடசாலைக்கு செல்லும் வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதியில் அந்த பிள்ளைக்குரிய பயிற்சியை நாங்கள் இங்கு வழங்குகின்றோம். அந்த நர்சரியின் மூலமாக, ஏர்லி சைல்ட்ஹுட் அச்சீவ்மெண்ட் நர்சரியின் மூலமாக. இது கிட்டத்தட்ட ஆரம்பித்து 1 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று நாங்கள் பெற்றோர்களுடன் ஒரு சந்திப்பையும் மேற்கொண்டோம். இரண்டாவது இந்த தட்டிலே இந்த ஃப்ளோரில் இருக்கின்ற பகுதி, அதனை தாருல் அப்ரார் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இந்த தாருல் அப்ரார் மூலமாக இஸ்லாமிய சிந்தனையை கொண்டு செல்வதற்காக, அதிலும் குறிப்பாக பாடசாலையிலே கல்வி கற்கின்ற 1 தொடக்கம் 12 வரையும் உள்ள வகுப்பு மாணவர்களுக்கு இந்த சிந்தனையை கொண்டு செல்வதற்காக நாங்கள் இந்த பகுதியை ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலே தாருல் அப்ராரின் மூலமாக பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் தரம் 1 to 12 வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு குர்ஆனிய சிந்தனை செல்ல வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் எங்களுடைய அப்ராரினுடைய அடிப்படை சிந்தனைகளில் ஒன்று கல்வி, முறையான கல்வி எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த கல்வி கண்டெம்பரரி நாலேஜோடு சேர்த்து ரிதீல் நாலேஜ், இந்த 2ம் சமமாக தரம் 1 வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு தரம் 1 தொடக்கம் 12 வரைக்கும் உள்ள மாணவர்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனை செல்வதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை அப்ராருடைய தாருல் அப்ரார் என்ற பிரிவு முன்னெடுக்கின்றது. அதே போன்று குர்ஆனிய கல்வியை, குர்ஆனினுடைய அறிவை சமூகத்தில் எல்லா மட்டங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சமூகம் எதிர்நோக்குகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரே ஒரு தீர்வு
குர்ஆனின் பக்கம் நாம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான். அந்த வகையிலே குர்ஆனை முறையாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஒரு பெரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். குர்ஆனை பல வகையிலே கொடுக்கலாம். குர்ஆன் தஃப்சீர் வகுப்புகள் மூலமாக குர்ஆனை சிந்தனையை நாங்கள் கொண்டு செல்லலாம். அதே போன்று குர்ஆனை அரபிக் மூலமாக குர்ஆனிய சிந்தனையை நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று ஒரு புதிய முறையிலே குர்ஆனை குறிப்பாக வாலிபர்களை கவரக்கூடிய வகையில், இளம் சந்ததியினரை கவரக்கூடிய வகையில் குர்ஆனிய சிந்தனையை நாங்கள் எப்படி சமூகமயப்படுத்தலாம் என்பதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதனை டாக்டர் ரைஸ் அவர்கள் உங்களுக்கு முழுமையாக தெளிவுபடுத்துவார்கள். அந்த வகையில் எங்களுடைய இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் எல்லோரையும் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். இது குர்ஆனுக்கான முயற்சியில் முதலாவது உங்களுடைய வருகை இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். குர்ஆனை நாம் சமூகமயப்படுத்துவதற்கான இந்த வேலை திட்டத்தில் நீங்கள் முதலாவது இந்த வேலை திட்டத்தின் பங்காளிகளாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வருகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் கழிக்கின்ற நேரத்தை அவனுக்காக கழிக்கின்ற நேரங்களாக அல்லாஹ் அவனுடைய மீசானுல் ஹசனாத்திலே சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு, உண்மையில் ஒரு சிறிய இடம், நாங்கள் ஒரு கொஞ்சம் பேரை தான் அழைச்சிருந்தோம், ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்திருந்தோம். எங்களுக்கு சில நேரம் இடம் போதாமல் இருந்திருக்கும். எனவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்க வேண்டி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்லுகின்றோம். டாக்டர் ரைஸ் இப்பொழுது இந்த தஃப்சீர் தியேட்டர் சம்பந்தமான விளக்கத்தை உங்களுக்கு முன்வைப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முதலில் இந்த தஃப்சீர் தியேட்டர் ஓப்பனிங் இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாம் டைம் செலவழித்து வந்ததுக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அதே நேரம் அதாவது குர்ஆனோட ஏதோ எங்களுக்கு இருக்கிற ஒரு உறவு எங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்குது. எனவே அந்த வகையில் நான் நினைக்கிறேன், நாங்கள்லாம் ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். குர்ஆன் உள்ளங்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு காந்தம் மாதிரி, ரைட்? அது உள்ளங்களை அட்ராக்ட் பண்ணும். எனவே அந்த வகையில் இந்த நிறைய ஈமானிய உள்ளங்கள் அட்ராக்ட் பண்ணப்பட்டு இந்த குர்ஆன் சம்பந்தமாக ஏதோ ஒன்று நடக்குது என்பதை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நான் அவங்களெல்லாம் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறேன். அட் த சேம் டைம் ஐ நீட் டு speak in English to invite my good friend and my Sheikh, my Ustad, Sheikh Jahangir. He came all the way from Pakistan, from Lahore. So he's been here for the last 5-6 days. So he also wanted to see this place and all that. So he also came with us, and so he also came and is blessing, his grace in this occasion. So I warmly welcome Sheikh and for grace in this occasion. So I'm very privileged and honored. I'm very happy that you are here. I'm honored to be here. Jazakallah khair. So ஒரு 10 minutes தான் நான் பேசுவேன், மிச்சம் இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு half an hour, இதுதான் எங்களோட ப்ரோக்ராம். இன்றைக்கு நான் 10 minutes பேசுவேன். அதுக்கப்புறம் half an hourக்கு நாங்கள் தியேட்டரில், இந்த தஃப்சீர் தியேட்டரில் படம் ஒன்று பார்ப்போம். வளமையாக நாங்கள்லாம் முந்தி சிவாஜி, கணேசன், எம்ஜிஆர் படங்கள் பார்த்தோம், ஒளிச்சு போயெல்லாம் பார்த்தோம் அந்த காலத்தில். அவரும் தலையாட்ட ஆரம்பித்தோம். இப்படி எஸ் நிறைய பார்த்துக்கிறார் ஒளி. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் கமலஹாசன், ரஜினிகாந்த் படம் பார்த்தாங்க. இப்போ விஜய் என்ற ஒரு குரூப் பார்க்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு பார்க்குறாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், டைம் ஹேஸ் கம் தட் வி டோன்ட் வாண்ட் டு கோ டு தி சினிமா. அதாவது தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கு இல்லை, இதுக்கு போகணும், இதுக்கு ஒரு தஃப்சீர் படிக்கிறதுக்கு தியேட்டருக்கு வரணும், ஒரு கன்செப்டை நாங்கள் டெவலப் பண்ணோம். எனவே அதில் முதலாவதாக ஆயிஷா சித்திகாவில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தியேட்டரை நாங்கள் பில்ட் பண்ணோம். தியேட்டரை பில்ட் பண்ணி அது கூடாக அந்த தஃப்சீர் விளங்கப்படுத்துகிற சில விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். அதாவது பிள்ளைகள் விசேஷமாக மதரசாக்களில் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், அவங்க ஒரு குர்ஆன ஆயாவை சும்மா வாய்ச்சிட்டு போகாமல் அதை ஆழமாக
படிக்கிறதுக்கு, அதை விளங்குறதுக்கு, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபிக்கர் பண்ணுறதுக்கு, ததப்பூர் பண்ணுறதுக்கு உரிய ஒரு இடம்தான் இது. இப்போ அந்த வகையில் இப்போ சில ஆயாக்களை இதை வச்சு எங்களுக்கு முழு குர்ஆனையும் அப்படி செய்ய இயலும். ஆனால் அது பெரிய ஒரு மேசிவ் ஒர்க், அது அப்படி செய்ய போகிறது. எனவே ஆனால் சில ஆயாக்களை விசேடமாக சில ஆயாக்களை செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் ஏன் எடுத்த நான் சொல்கிறேன். அந்த ஆயாக்களை செலக்ட் பண்ணி இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக, ஒரு படமாக இதில் பார்க்குறது. இது கூடாக நாங்கள் எதிர்பார்க்குறோம்னா எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வாசிக்கிற ஜெனரேஷன் இல்லை, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் பார்க்குறது. தேர் லேர்னிங் த்ரூ விஷுவல்ஸ், ரைட்? அப்போ அவங்க விஷுவலால் மட்டும்தான் லேர்ன் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க ரீட் பண்ணுறது இல்லை ஒருத்தர், நிறைய பேர். அப்படின்னு சொன்னால் இப்போ தஃப்சீர்களை புத்தகத்தில் எழுதி வச்சு ஒருத்தர் வாசிக்கலாட்டி என்ன பாயிண்ட் இருக்கிறார்? எனவே இப்போதைய ஜெனரேஷன் விஷுவலாக தான் பார்க்குறா. தே ஆர் விஷுவல் லேர்னர்ஸ், ஸோ கிவ் தெம் தஃப்சீர் ஆல்சோ விஷுவலி. ஸோ தட்ஸ் த ஹோல் ஐடியா. எனவே அப்படித்தான் நாங்கள் இப்படி ஒன்று, அதாவது அதால் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு அதாவது இப்படி சொல்லுங்களேன், இப்போ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல ஆயாக்களில் பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வ யக்பில்ன மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான். நீங்கள் ஏன் வானத்தில் பறக்கிற பறவையை பார்க்க இல்லை, பாருங்கன்னு சொல்லவும் இல்லை. ஏன் பார்க்க இல்லை? அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்க, யூ ஹேவ் அன் ஆப்ஷன், either you see or not to see, ரைட்? பாருங்க என்று சொன்னால் அங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் பாருங்க, அது ஒரு ஆர்டர் அல்ல, ரைட்? நீங்கள் பாருங்க. இது அப்படி இல்லை. இது நீங்கள் ஏன் பார்க்க இல்லை, அது வித்தியாசம். எப்போ அப்படி சொல்லி நான் சொல்கிறேன், இந்த வாஜித் இருக்கிறாரு, ஷேக் வாஜித், நீங்கள் ஏன் நாங்கள் போகல என்று சொன்னால் என்ன விஷயம்? அவர் போகணும் என்று நான் எதிர்பார்த்தேன், அவர் போக இல்லை. ஏன்னா அப்பதான் எனக்கு கேட்கலும் நீங்க ஏன் போக இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி நீங்க போங்கன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவ லம் யராவ், ஏன் அவங்க பார்க்க இல்லை. தட் மீன்ஸ் வாட்? அல்லாஹ் ஏற்கனவே எதிர்பார்க்கிறோம், நாங்கள் எல்லாம் பார்த்து திங்க் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி ஃபிக்கர் பண்ணி ததப்பர் பண்ணி ஈமானோட அந்த ஆயாவை கனெக்ட் பண்றான். அந்த ஈமானுடைய உறவு, அந்த ஈமான பாடத்தை அந்த ஆயாவில் அல்லாஹ் தஆலா 4 ஆயாக்கள் இருக்குது பறவைகளை பற்றி. அது ஒரு இந்த ஆயாடுங்கள், அவலம் இரவில் தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வ யக்பில்ன மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான். எப்படி முடியாது? இன்னும் பிக்குல்லி ஷைஇன் பஸீர். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அப்ஸ்ட்ராக்டாக சொல்ல இல்லை. அது சேம் ஆயா, ஒரு ஆயா தான். நீங்க செய்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், இதை சும்மா ஒரு செய்தியாக, ஒரு அப்ஸ்ட்ராக்டாக, ஒரு வசனமாக சும்மா சொல்ல இல்லை. இது எங்க சொல்றான் என்று சொன்னா, பறவைகள் அவலமிர இலத்தாரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வ யக்பில்ன. இப்போ இதுக்கு பல தஃப்சீர் இருக்குது. அதுல அதாவது சாஃபாத்தின் ஸ்ப்ரெட் ஆகுறது, நிறைய பேர் அது அவர் சிறகை ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறகன்று சொல்ல அதுல இல்லை அந்த ஆயாவில், ரைட்? சாஃபாத்தின் வ யக்பில்ன, ஸ்ப்ரெட் ஆகுது, ரிட்ராக்ட் ஆகுது. வாட் இஸ் தட்? பேர்ட் மைக்ரேஷன். பேர்ட் மைக்ரேஷன் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்ரீலங்காக்கு தெய்வலைக்கு வருது. பேர்ட் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஃப்ளாக் கொண்டு வரும், அதுக்கப்புறம் வயக்கபில்லை திரும்ப அப்படி தெய்வலைக்கு போய் சேர்ந்து அங்கே ஆஸ்திரேலியா போய் சேர்ந்துடும். எப்படி வரும்? ஹிமாலய மலைகள் எல்லாம் தாண்டி வரும். மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான். அங்கே ஹிமாலய மலையில் வரப்போக்கில் டெம்பரேச்சர் -70. எப்படி ஒரு பேர்டுக்கு -70 ஃப்ளை பண்ணலும்? நாங்கள் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் -20 வச்சோம்னா எங்களுக்கு சாப்பிட தான் சரியாது, ஃப்ரீஸ் ஆயிடும். ஆனால் ஃப்ரிட்ஜில் டெம்பரேச்சர் -20 ஃப்ரீஸ் ஆயிடும். ஆனால் ஹிமாலயாவுக்கு மேலே -70 -80 பறந்துக்கிட்டு வருது நாள் கணக்கில். ஹவ்? மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான். அங்கே தான் இந்த சிஸ்டம் முழுக்க எல்லாத்தையும் அல்லாஹ் தான் வச்சு கொண்டிருக்கிறான். என்று அல்லாஹ் தஆலா இந்த டிசைனை சொல்லிட்டு எங்களை திங்க் பண்ண வைக்கிறான். டிசைனர், அதுக்கு பின்னால் ஒரு டிசைனர் இருக்கிறானே சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இது அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்றான். இது பறவையில் ஒரு ஆயா. இன்னொரு ஆயாவில் பறவைகள் இதாக, அதாவது குடும்பமாக வாழுது, எல்லாம் எங்களைய மாதிரி உமமுன் அம்சாலுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு கடைசியா உங்களை எல்லாம் நாங்கள் யுஹ்ஷரூன், எல்லாரையும் உங்களை நாங்கள் ஒரு நாளை கூப்பிட்டு எடுப்போம், எல்லாரையும் ஒன்று திரட்டுவோம். மறுமையோட பாடத்தை பறவையை வச்சு படிப்பிக்கிறான்.
ரைட்? எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான்ற பாடத்தை பறவையை வச்சு படிப்பிக்கிறான். ஈமான்ட பாடத்தை பறவையை வச்சு படிச்சு கொடுக்குறான். நீங்க எல்லாத்தையும் நீங்க செய்யற எல்லாத்தையும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற பாடத்தையும் பறவையை வச்சு படிச்சு கொடுக்குறான். இது ஒவ்வொன்றும் வித்தியாசமான வசனம் இல்லை, ஒரு வசனத்துல நதிக்குது. அதாவது மறுமையை பத்தின பாடமும் அந்த பறவை குடும்பமா வாழ்றதும் ஒரு வசனம். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அல்லாஹ் பார்க்க சொன்னதை நாம பார்க்காம ஓதி பாடமாக்கி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம்டா இது சரியா? ஓதணும் பாடமாக்கணும் சரி, ஆனா ஏன் நாங்க அவர்களை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்? ஓதுவோம் பாடமாக்குவோம், கோமா அதை படிப்போம், பார்ப்போம், ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ உதாரணம் இதை பாருங்களேன், இன்னால மூசியம் அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்தை நாங்கள் தான் அதை நான் கையால் கட்டினோம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க வி கிராஃப்டட் இட்னு சொல்லி. அதான் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது. ரைட், வி கிராஃப்டட் இட். ரைட், அதை ஒரு பெருமையாக சொல்கிறது. உதாரணமாக ஒருத்தர் நல்ல ஒரு ஆட்டை வரைஞ்சாருன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் ஐ கிராஃப்டட் இட். அந்த சொல்தான் இது, பி ஐதின், கையால் கட்டினோம். ரைட், இன்னால மூசை நாங்கள் இதை தொடர்ந்து விரிச்சு கொண்டே போகிறோம். இது இந்த பிரபஞ்சம் பற்றிய படிப்பில், பிரபஞ்சம் பற்றின அந்த ஆயாவில், அந்த சயின்ஸில் இது ஒரு ஏபிசி பாடம். அதாவது முழு பிரபஞ்சம். இப்போ நாங்கள் இப்போ ஒரு அரை மணி தேலம் சொன்னால், இந்த அரை மணி தேலத்துக்கும் நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் மூவ் ஆயிட்டோம். இது சயின்ஸ், இது பேசிக் சயின்ஸ். ஓலோவர் படிக்கிற பிள்ளைக்கு தெரிஞ்ச சயின்ஸ். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்க, பலது பூமியில எப்படி செஞ்சு அந்த சூறாவை முடிச்சிட்டு கடைசி அதை எப்படி தெரியுமா அந்த வசனம் தொடர்ந்து வருது, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். முன்னுக்கு இப்படி வசனத்தெல்லாம் சொல்லிட்டு வானத்தை பத்தி பூமியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, எனவே நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரையுங்கள். அந்த ஹர்ஃபா வருது. அப்ப அது என்ன விஷயம்? அது ஏன் அவத்துல ஃபஃபிர்ரு இலல்லாஹ்? அப்ப இதை எப்படி கனெக்ட் பண்றது? ஏன் அப்ப அதை எப்படி பார்க்கறது? இந்த விஷயங்களை தான் அல்லாஹ் பார்க்க சொன்னதை பார்ப்போம், திங்க் பண்ண சொன்னதை திங்க் பண்ணுவோம், ரிஃப்ளெக்ட் பண்ண ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை. அப்படி இல்லாட்டி எனவே நாங்கள் அதை காட்சிப்படுத்தி அதை பார்த்து ஒரு படிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவோம். எனவே நாங்கள் அதை ஒரு படமாக நாங்கள் மனாதில் குர்ஆன் விஷுவலைஸ் பண்ணுவோம். அதுதான் தஃப்சீர் தியேட்டர். அதுதான் இதில் பேசிஸ். இதில் படவை பற்றின ஒரு படம் ஒன்றிக்கு 1.5 மணி நேரத்து படம். இங்கே நான் சொன்னது இதெல்லாம் 4 ஆயாக்களில் பேஸ் பண்ணி 1.5 மணி நேரம் படம் ஒன்றிக்குது. இன்னும் 2-3 படம் செஞ்சு கொண்டிருக்குது. இதில் இன்னொரு படம் ஒன்று இப்போ நாங்கள் பார்க்க போகிறது, நான் இதோட முடிச்சிடறேன். நீங்கள் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு படம் மிக அப்புறம் வந்து அதை பார்க்கறதுக்கு பார்ப்போம். பார்த்துட்டு அது பிறகு நான் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் லைட் டின்னர் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான், இன்னொரு 30-40 மினிட்ஸ் தான் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம், அதாவது இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். இதில் நாங்கள் பார்க்க போகிற ஆயா வந்து சூரத்துல் ஹஜ்ஜில் வர 5வது ஆயா. ரைட், நான் இன்ட்ரடக்ஷன் தந்தால் அவங்களுக்கு ஈஸியாகிக்கும் இதை ஃபாலோ பண்ணுறது. அந்த ஆயாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸ். நீங்கள் உங்களுக்கு மறுமையில் நீங்கள் திருப்பி எழுப்பப்பட்டதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இப்போ இதை பாருங்க, இந்த ஆயாவோட பியூட்டியை பாருங்க, அதோட ஸ்ட்ரென்த்தை பாருங்க. அல்லாஹ் சொல்லி கேளும், நான் அல்லாஹ் சொல்றேன், உங்களுக்கு எப்படி சந்தேகம் வரையிலும், உங்களுக்கு சந்தேகம் வரையிலாது நான் சொன்னா நீங்க கேட்கணும். ரைட், அந்த ஸ்டைல் இல்லை குர்ஆன்ல. உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா மறுமையில எழுப்பப்படுறதுல? ரைட், சந்தேகம் இருந்தா இதை பாருங்க. இப்படி அப்ரோச் பார்த்தீங்களா? ஒரு இன்டெலெக்சுவல் அப்ரோச், ஒரு பியூட்டிஃபுல் அப்ரோச். ஒரு சந்தேகம் இருந்தால், யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸ், மறுமையில எழுப்புறதுல சந்தேகம் இருந்தால், அங்கேயும் ஃபா வருது. இந்த ஹர்ஃப் ஃபான்றது வெரி பியூட்டிஃபுல் ஹர்ஃப். அது ரெண்டையும் கனெக்ட் பண்றது. அது சந்தேகம் இருந்தால் இதை பாருங்க. இன்னா ஹலக்னாக்கும் மின் துராப், உங்களை துராபுல இருந்தா நாங்க படைச்சோம். துராப் என்றா பல டிரான்ஸ்லேஷன் இருக்குது. டஸ்ட் என்று சொல்லி, தூசி என்று சொல்லி, மண் என்று சொல்லி, அப்படி இப்படி. அந்த துராப்ன்றது உண்மையிலே அதை பற்றி நான் டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்த்து ரிசர்ச் பண்ணி பார்த்தால் துராப்ன்றதை நாங்கள் இப்படி சொல்லலாம், மூலக்கூறுன்னு சொல்லலாம்.
மண்ணில் இருந்தாலும் அதுலேயும் மூலக்கூறு தான் இருக்குது. உதாரணமாக நீங்கள் தண்ணி எடுங்களேன், தண்ணியில் என்ன இருக்குது? நாங்கள் தண்ணி குடிக்கிறோம். என்னத்தை குடிக்கிறோம்? H2O, 2 ஹைட்ரஜனையும் 1 ஆக்சிஜனையும் குடிக்கிறோம். தண்ணியில் இருக்கிற துராப் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். ரைட். நாங்கள் இப்போ சோறு சாப்பிட்றோம், ரொட்டி சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட். அதில் இருக்கிற துராப் என்ன? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ரைட். இப்போ அல்லாஹ் சொல்றான், பல இடத்துல பல மாதிரி சொல்றான், நாங்கள் தீன்ல இருந்து எடுத்தோம். தீன்லையும் இருக்கிறது துராப் தான். ரைட். தண்ணியிலேருந்து படைச்சோம், அதுவும் துராப் தான். மிம்மா இம்மஹின், அதுலேயும் துராப் தான். அல்லாஹ் எத்தனையோ ஒவ்வொரு மாதிரி சொல்றான். மின் சுலாலத்தி மிம்மா இம்மஹின், மின் நுத்துஃபா. இது எல்லாத்தையும் நீங்க மெடிக்கலி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுல இருக்கிறது துராப் தான். அது பேசிக் துராப். அப்போ அல்லாஹ் அதில் கொண்டு வரேன், ஃபைன் நாக்கும் மின் துராப் சும்மா மின் நுத்துஃபா. அது போல் நாங்கள் அதை நுத்துஃபா வாக்கினோம். விந்துக்களம். அந்த விந்துக்களம் எப்படி இருக்குது? நீங்கள் லைவாக பார்க்கலும் விந்துக்களம் ஒன்று எப்படி இருக்கும், அது எப்படி போய் கருக்கட்டும், அது எப்படி அது நீஞ்சும், எத்தனை இருக்குது என்றதெல்லாம் அவங்களுக்கு இந்த படத்தில் பார்க்கலாம். அது அல்லாஹ் கொண்டு வா நுத்துஃபா வாக்கினோம். சிம்ம மீன் ஆலக்கா, அது போல அது ஒரு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு அட்டையை போல அந்த லெவை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். அதாவது வயிற்றுல இருக்கிற இதை பற்றி கொண்டு போய்த்து அது அப்படியே அழகாக அந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு போய் கடைசிக்கு நீங்கள் அதாவது சுமமின் நுசுபா, சுமமின் ஆலக்கா, சுமமின் முஹல்லகா, முகைரி முஹல்லகா, ஒனுகிர்ஃபில் அர்ஹமிமா நஷாவிலா அஜலி முசம்மா. அதுபோல் நாங்கள் வயிற்றுல ஒரு காலம் வச்சு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான சயின்டிஃபிக்கான விஷயங்கள். அது இதில் சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு விஷயம், அதாவது இதை விளங்குறது. இது எல்லாத்தையும் நல்லா கனெக்ட் பண்ணுறான். என்னத்தோட கனெக்ட் பண்ணால் மறுமையோட கனெக்ட் பண்ணுறான். இது உண்மையில இதை விளங்கினா மறுமை வருமென்று நாங்கள் யாரும் கெஸ் பண்ணி நம்ப தேவையில்லை, சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணலும். இதை பார்த்து இதை விளங்கி சயின்டிஃபிக்கலி 100% எனி ஏத்திஸ்ட்டை கொண்டு வாங்க, ஐ வில் ப்ரூவ் தட் மறுமை வந்துதான் ஆகும்னு சொல்லி. ரைட். ஏன்னா நாங்கள் துராபா இருந்தோம், இங்கே இருக்கிறது துராப், மண்ணில் இருக்கிற துராப், என்னோட உடம்புல இருக்கிறது துராப், நாங்கள் போக போகிறது துராப், திரும்ப வரப்போகிறதும் சொல்லி சிம்பிள். ரைட். அந்த துராப்னு சொன்னால் கால்சியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தண்ணியில் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பேட் சில மூலக்கூறுகள் இருக்குது. இப்போ நாங்கள் ஆஷா சித்திகாவில் இருக்கிற தியேட்டரில் அந்த மூலக்கூறுகள் நான் பொட்டலில் வச்சுக்கிறேன். அதை பார்த்தா தெரியும். ஒரு 15, ஒரு 20, 25 கால்சியம் ஒரு பொட்டலில், சின்ன சின்ன பொட்டலில் போட்டு வச்சுக்கிறேன். பார்த்தா அதான் ரோ மெட்டீரியல். அப்போ அன்றைக்கு அதை பார்த்துட்டு இந்த இந்த கால்சியமும் மெக்னீசியமும் பாஸ்பேட்டும் மண்ணால் நமக்கு செய்யலுமானது சட்டிவானதான். ரைட். ஆனால் அதே மண்ணால் இருக்கிற மூலக்கூறுகளை அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு மனுஷனை படைச்சிக்கிறேன்னு சொன்னால் எப்படி ஒரு அஹ்சனுல் காலிகின் என்றதை அல்லாஹ் அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலும். ரைட். அப்போ அதை பற்றி சொல்லி, கற்பத்தை பற்றி சொல்லி, ஒரு விந்துக்களத்தை பற்றி சொல்லி, முட்டையை பற்றி சொல்லி, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் லைவ்ல பார்க்கலும். முட்டை பிடிக்கும், விந்துக்கிழமை பிடிக்கும். ஒரு உதாரணமாக சில நேரம் அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை பெருமை அடிச்சு கொண்டிருந்தா அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் நுத்ஃபாவை தானே இருந்த, நீங்கள் என்ன பெருமை உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு இதில் பார்க்கலும் ஒரு முறை வார இஜாக்குலேஷன்ல வார ஸ்பெர்ம்ல 500 மில்லியன் ஸ்பெர்ம், 50 கோடி விந்துக்களம் இருக்குது. ஒரு முறை ஒரு ஆண்ல இருந்து வெளியாகிற விந்துல விந்துக்களம், கருக்கற்ற விந்துக்களம் 50 கோடி. எத்தனை தேவை தெரியுமா மனுஷனுக்கு படைக்கிறதுக்கு? ஒன்றுதான் தேவை. அவ்வளோ சீப்பான ப்ராடக்ட், அவ்வளோ சீப்பான ஒரு பிகினிங். இப்படி சீப்பான பிகினிங்ல இருந்து கொண்டு அவங்களுக்கு பெருமை அடிக்கிறதுக்கு என்ன வைக்குது என்று அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் மனுஷன் பெருமை அடிக்கிறானோ உடனே கொண்டு வர பாயிண்ட் என்ன? நுத்ஃபா. அதையும் உங்களுக்கு அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படி நம்ம பாருங்க, நான் எல்லாத்தையும் சொல்லத்தை விட அப்போ அந்த படம் பார்த்தது பிறகு ஷேக் ஒரு கன்க்ளூஷன் வந்து அவரோட ஒரு ஒப்பீனியனை சொல்வார். அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் எடுத்து முடிப்போம். 5வது ஆயாவை இந்த படத்திலே நாங்கள் விவரமாக பார்க்க இருக்கின்றோம். கருப்பைக்குள் மனிதனும் மறுமையும் என்ற இந்த படத்திலே சூரா ஹஜ்ஜின் 5வது ஆயாவையும் இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில குர்ஆனிய ஆயாக்களையும் தொடர்புபடுத்தி மரணித்த பின் மீண்டும் மனிதர்களுக்கு உயிர் கொடுத்து அல்லாஹ் தஆலா எழுப்புவது அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை விஞ்ஞான ரீதியாக, அறிவு ரீதியாக, மருத்துவ ரீதியாக, முடையவியல் ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருப்பது மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே மரணித்தவர்களாக இருந்துதான் நாங்கள் இப்பொழுது உயிரோடு வாழ்கின்றோம். மீண்டும் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுவது இது ஏற்கனவே
நடந்தேறிய ஒரு நிகழ்வின் தொடர்ச்சி தானே அல்லாமல் இது ஒரு புதிய விடயம் அல்ல என்பதை இந்த ஆயாத்துகளுக்கூடாக எங்களால் கண்டுகொள்ள முடியுமாக இருக்கின்றது. அதனை இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ஆயாவிலே மறுமையை பற்றி சொல்ல வந்த அல்லாஹ் தஆலா மறுமை இருக்கின்றது, நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்ற அந்த இஸ்லாத்தின் அடிப்படையான கருத்தை முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்லாமல் முழு மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் தஆலா முழு மனித சமூகத்தின் அட்டென்ஷனை, அவதானத்தை யா அய்யுஹன் நாஸ் என்று அந்த யா என்ற ஹர்ஃப் நிதாவோடு மனித சமூகத்தை அழைப்பது மனித சமூகத்தின் அட்டென்ஷனை எடுப்பது போன்றிருக்கின்றது. அவர்களின் அவதானத்தை குவிக்கும்படி கேட்பது போல் இருக்கின்றது. இவ்வாறு மனித சமூகத்தை அழைக்கின்ற அல்லாஹ் தஆலா அருமை என்ற இந்த கான்செப்டை, இந்த விடயத்தை, இந்த அகீதாவின் இஸ்லாத்தின் அடிப்படையான இந்த விடயத்தை சாதாரணமாக சொல்லிவிடாத ஆதாரங்களை காட்டி மீண்டும் எழுப்புகின்ற இந்த நாள் வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை யகீனோடு, ஒரு கன்விக்ஷனோடு, மனித வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வாழ்க்கையின் விஞ்ஞான விளக்கத்தை ஆதாரமாக காட்டி மறுமை வருவதில் எந்த சந்தேகம் இல்லை என்று நிரூபிப்பதானது மறைவான விடயத்தையும் கூட அறிவு ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக காட்டுவதை நாங்கள் இந்த ஆயாவிலே பார்க்கின்றோம். மறுமை பற்றிய இந்த அடிப்படையான சிந்தனையை கொடுப்பதற்கு மனித சமூகமே என்று யா அய்யுஹன் நாஸ் என்று அழைத்து மறுமையை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதனை பாருங்கள் என்று இந்த ஆயாவிலே சில விஞ்ஞான விளக்கங்களை சொல்லுவது ஈமான் கொள்ளாத மனிதர்களை சிந்திக்க வைக்கும், அறிவு ரீதியாக மறுமை வந்துதான் சேரும் என்பதை உணர வைக்கின்ற ஒரு ஆயாவாக இந்த ஆயா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் இதனை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது இன்னா, நிச்சயமாக நாங்கள், இன்னா என்ற அந்த சொல்லிலே இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. இன்ன நிச்சயமாக, நாங்கள், நிச்சயமாக நாங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை சொல்ல வருகின்றான். இன்ன என்ற ஹர்ஃபு தௌகீதை அல்லாஹ் தஆலா பாவித்து அதனை உறுதிப்படுத்தி எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இங்கு சொல்ல வருகின்றான். நிச்சயமாக நாங்கள் ஹலக்னாக்கும், நாங்கள் உங்களை படைத்தோம். மீண்டும் அந்த நாங்கள் என்ற சொல்லை இங்கு கொண்டு வருகின்றார். ஹலக்னா, நாங்கள் உங்களை படைத்தோம். மின் துராப், துராபிலிருந்து உங்களை படைத்தோம். அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்ததை பற்றி குர்ஆனிலே இன்னும் பல இடங்களிலே பலவாறு பேசுகின்றான். இந்த ஆயாத், இந்த படம் மற்ற படம் 1.5 hour, இது ஒரு 30 minutes ஷார்ட் பண்ண ஒரு வெர்ஷன். இதில் இதை பற்றி இன்னும் எவ்வளோ பேசலாம், கிடைக்கலாம். எனவே எங்களுக்கு இதை இப்போ ஆக்களுக்கு டைம் ஏன்னா நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க, ஷார்ட் ஸ்பேன் இருக்கிறதால அதை நாங்கள் குறைச்சிக்கிறோம். ஆனால் அதில் இன்னும் மிச்சமே ஆழமான விஷயங்கள் இருக்குது. எனவே இதோட நாங்கள் இதை முடிச்சுக்கொள்ள பார்க்குறோம். கடைசியாக ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களோட இந்த ஒரு கன்க்ளூஷன் ரிமார்க்கோடு நாங்கள் இதை முடிச்சுட்டு எங்களுக்கு டின்னருக்கு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர். ரெண்டு விஷயத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ரெண்டு அனுபவங்கள். ஒன்று, குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது கொஞ்சம் அர்த்தமுள்ள கருத்துள்ள பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி எல்லா பேருக்கும் அர்த்தம் இருக்கணும் என்ற கட்டாயமும் இல்லை. ஆயிஷா, ஃபாத்திமா, இதுக்கெல்லாம் என்ன இல்லை, அர்த்தம் தேடி பார்க்க முடியாது. ஆனா அந்த அர்த்தம் உள்ள பேர்களை தேடி பார்த்து வைங்க, அந்த அர்த்தம் அதுல வெளிப்படும். இதுல அந்த பிள்ளையில இன்னலஹா தஅஸ்ஸுரன், அதுக்குள்ள என்ன செய்யும், அந்த பேருடைய தாக்கம் யார்கிட்ட வெளிப்படும், பிள்ளைகள்கிட்ட வெளிப்படும். அப்ப இது என்ன வாப்பா என்ற தந்தையாருடைய என்னத்தன் ஒரு பேர் வைக்கும் பொழுது கூட எனக்கு யூசுப் வச்சதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. இது அதே மாதிரி டாக்டர் ராய்ஸுடைய பேர் முஸ்தபான்னு தான் எல்லாருக்கும் என்ன ப்ரொஃபைல்லையா. முஸ்தபா என்ற வார்த்தை
குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை 3 விதமாக சொல்றான். முஸ்தஃபான்றதுக்கு அர்த்தம் சோசன், தெரிவு செய்யப்பட்டவர். தமிழ்ல சொல்லுவதாக இருந்தா என்ன சொல்லுறேன்? தெரிவு செய்யப்பட்டவர். ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப நான் நினைக்கிறேன் அவருடைய வம்சமும் அரபு வம்சம், அரபு பரம்பரை. எனக்கு அவர் சொல்லல, நான் தெரியும் எனக்கு. அந்த வம்சத்துல வந்தவர்கள் முஸ்தபான்ற பேரு வைக்கப்பட்டிருக்கிறது போல தெரிவு செய்யப்பட்டவர் என்ற அல்லாஹ் சொல்றதுக்கு குர்ஆன்ல 3 வகையான வார்த்தைகளை கையாள்றான். ஒன்று முஹ்தார், ஒன்று முஹ்தார், இன்னொரு முஜ்தபா, ரசூல் அல் முஜ்தபா, இன்னொரு முஸ்தபா. சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது முஜ்தபான்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது முஸ்தபான்றான். இன்னும் சில இடங்கள்ல வலக்கத் இக்தர்னாஹும், நாங்க அவர்களை புறக்கெடுத்தோம்னு சொல்றோம். அர்த்தம் 3க்கும் எந்த டிக்ஷனரியை வைத்து பார்த்தாலும், எந்த குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தாலும் சோசன் தான் இருக்கும், தெரிவு செய்யப்பட்டவர். ஆனா இதுல வித்தியாசம் இருக்கிறது. இந்த 3ல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. முக்தார் என்று சொன்னா அது இப்படி சொல்லுவோமே, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு நலவுக்காக வேண்டி நான் அதை புறக்கி எடுத்தேன். நான் சாக்லேட் வாங்க கடைக்கு போனேன். என் மகன் வந்துட்டு இந்த சாக்லேட் எடுத்தார். ஏன் எடுத்தான்னு கேட்டா, அவர் சொல்ற இது நல்ல ஹெல்தியானது, இதுல சுகர் குறைவு, அல்லது இது வந்து குவாலிட்டி சுவிஸ் சாக்லேட், இது இப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த சாக்லேட்டை பத்தி அந்த சாக்லேட்டை போய் எடுத்த காரணம் என்னன்னா, எதுக்காக வேண்டி? அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு நலவுக்காக வேண்டி, வேற ஒன்றுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் அல்ல, அது எனக்கு விருப்பம் இல்லட்டையும் கூட அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு நலவுக்காக வேண்டி அந்த ப்ராடக்டை நான் என்ன உறக்கி எடுத்தேன். முஸ்தபா என்றது சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஆச்சரியம், குர்ஆன் ஆச்சரியம். முஸ்தபா என்றது, நீங்க உங்களோட வைஃபை கூட்டி கொண்டு கடைக்கு போனீங்க, பேச்சு பார்த்தா மாஷா அல்லாஹ் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், தேவையான ஷல்வார் எல்லாம் இருக்குது, பிராண்டட் ஷல்வார் 400,000 இருந்து என்ன அது இருக்குது, பெரிய பெரிய அளவுக்கு இருக்குது. எங்கட பிரதர் ஜிஃப்ரி அப்படித்தான் வாங்குவாரு, அதனாலதான் 400,000. அப்ப அங்க போனா ஷல்வார் எல்லாம் இருக்குது. இவர் வைஃப்ட சொன்னாரு, இந்த இது கார்டு, என்ன கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்ல, என்ன கார்டு, உனக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளவுக்கு வாங்கிக்கோமான்னு சொன்னார். வைஃப் என்ன செஞ்சான்னா, பேத்து தேடி பார்த்துட்டு ₹1,00,000 பொறுமதியான ஒரு சல்வாரை வாங்கிட்டு வந்தான். எவ்வளோ? 1,00,000. அப்படி வாங்குவாங்களா? அப்படி வாங்குவாங்களா யாரும்? ஹஸ்பண்டே சொல்லிட்டாரு எவ்வளவுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கோமான்னு கார்டை கையில கொடுத்தா ஒரு பொம்பளை எங்கேயாவது என்ன அப்படி வாங்குவாங்களா? போயிட்டு ₹1,00,000 வாங்கிட்டு வந்தான். ஹஸ்பண்ட் கேட்டா, என்ன பில் இவ்வளவு வந்து இருக்குது, ₹1,00,000, ஏன் இவ்வளவு சீப்பானத்தை வாங்கினீங்க? இல்ல, எனக்கு அது விருப்பமானது, பிரைஸ்ல குறவு, சீப் குவாலிட்டி, ஆனா எனக்கு ஃபேவரான கலர், எனக்கு ஃபேவரான டிசைன், எனக்கு ஃபேவரான ஒரு 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 என்ன ஒரு டிசைன்ல செய்யப்பட்டிருக்குது, அதனால அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு விருப்பம். இவங்க யாரு? முஸ்தபா. இவங்க முஸ்தபா. முஜ்தபான்னு சொன்னா, நாங்க இன்டர்வியூ கால் போட்டோம் அப்ராருக்கு, 10 அப்ளிகேஷன் வந்திருக்குது, 7வது அப்ளிகேஷனை புறக்கி எடுத்தோம். எதன் காரணமாக? அந்த வேலைக்கு அவர் தான் சூட்டபிள். அது முஜ்தபா, அது முஜ்தபா. இந்த உம்மத்தல்லாஹ் புறக்கினதும் நாங்க முஜ்தபாக்கள். எங்களுக்கு இந்த வேலைக்கு இந்த சொசைட்டி தான், இந்த உம்மத்து தான் பொருத்தமானவர்கள் என்று அல்லாஹ் எங்களை புறக்கெடுத்து, அந்த அடிப்படையில டாக்டர் ராய்ஸுடைய பேர் வந்து முஸ்தபா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்ல இருக்கிற ஒரு நலவுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய விருப்பம், அந்த விருப்பத்தில் அல்லாஹ் அவரை புறக்கி எடுத்திருக்கிறான். இப்படியான ஒரு குர்ஆனுடைய பணிக்கு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அது அவருக்கு வைக்கப்பட்ட பேருக்கு கிடைச்ச ஒரு
வரமாக இருக்கலாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பணியை பொருந்திக் கொள்ளட்டும். அல்லாஹ் எங்களை முக்தாராகவும் பொருந்திக் கொள்ளட்டும், முஸ்தபாவாகவும் பொருந்திக் கொள்ளட்டும், முஜ்தபாவாகவும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வோட அருள் எங்களுக்கு கிடைச்சிடும். ரெண்டாவது, நான் உண்மையிலே பேச நினைச்சு கொண்டு வந்தது வேறொரு சப்ஜெக்ட். ஆனா இதோட ரிலவெண்டாக பேசணும்ன்றதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைப்பினங்களை பத்தி எல்லாம் சொல்லி போட்டு கடைசியில முடிக்கிற இடம் ரொம்ப அழகா இருக்கும். ஒன்றை சொல்லி போட்டு நாங்க பொதுவாக அந்த இடத்தை பார்க்கறல, எந்த இடத்தை அல்லாஹ் இந்த இடத்துல ஏன் இப்படி சொன்னான், இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர் என்றான், வகான அல்லாஹு ஸமீஅன் பஸீரா. இந்த இடத்துல நாங்க அவ்வளவு என்ன செய்யறது இல்ல, அலட்டிக் கொள்றது இல்லை. ஆனா அந்த இடம் தான் அலட்டப்பட வேண்டிய இடம். நீங்க சொன்னீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பறவைகள் வந்து இப்படி வரக்கும் நீங்க பார்க்கலையான்னு சொல்லி போட்டு வகான அல்லாஹு ஸமீஅன் பஸீரா, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்றத சொல்றதுக்கு தான் இந்த வரலாறே சொன்னது. அதே மாதிரி இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைச்சான். இந்த மில்கி வே எல்லாம் படைச்சான். டாக்டர் ராய் சோதினாரு அந்த சூரத்து ஸாரியாத்துடைய ஆயத்து வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூஸிஊன். நாங்க படிச்சிருக்கிறோம், சூரிய குடும்பங்கள் ஒன்றை விட்டு ஒன்று செய்து விரண்டு ஓடிக்கொண்டே இருக்குது. எங்க ஓடுறது? அதான் இன்னாலமூஸிஊன். அது ஓடுவதற்கான ஓடு பாதைகளை ஒரு பலூட ஊதுவதை போல உலகத்தை ஊதிக்கொண்டே இருக்கின்றோம். இது விரிந்து கொண்டே இருக்கிறது. சூரிய குடும்பங்கள் ஒன்றை விட்டு ஒன்று விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்தை பத்தி படைத்து விட்டு சொல்லிவிட்டு சூரத்துல் ஆராஃப்ல ஒரு ஆயத்துல சொல்றான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாமின் ஸும்ம ஸ்தவா இலல் அர்ஷ் யுக்ஷில் லைல அன்-நஹார யத்லுபுஹு ஹஸீஸா வஷ்-ஷம்ஸ வல் கமர முஸ்ஸஹராத்தின் ஃபீ அம்ரிஹி சொல்லி போட்டு சொல்றான், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு ஃபதபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். ஃபதபாரக்கல்லாஹு ரப்புல், அகிலத்தாரை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ரப்பு மிகவும் தூய்மையானவன், மிகவும் தூய்மையானவன். உலகத்தை படைத்து விட்டு, பிரபஞ்சத்தை படைத்து விட்டு, விண்ணுலகை படைத்து விட்டு, தாவருலகத்தை படைத்து விட்டு, தண்ணியை படைச்சிட்டு, கடலை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். அகிலத்தாரை படைத்தது மட்டுமல்ல, படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ன மிகவும். ஆனால் மனிதனை படைத்து விட்டு சொல்றது வித்தியாசமா. மனுஷனை படைச்சிட்டு ஃபதபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று சொல்லல, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். ஃபதபாரக்கல்லாஹு, அல்லாஹ் சொல்றான் உலகத்தை படைத்தது என்பது என்னுடைய பெரிய ஒரு விஞ்ஞானம் அல்ல, மனுஷனை படைச்சதுதான் விஞ்ஞானம். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். மனிதன் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறான், மாற்று கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அழகா படைக்கப்பட்டிருக்கிறான். சூரத்துல் முஃமினூன்ல 13வது ஆயத்தை எடுத்து அப்படியே படிங்கோ. இந்த ஆயத்து இறங்கினதுமே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுதுங்கோன்னு சொல்லி. அவங்க குத்தாபுல் வஹீத் உள்ளவங்க, அவங்க எழுதினாங்க அப்படியே, இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் வந்து கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா பைனல் கௌசைன் பிரக்கெட்ல போட்டாங்க ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் அடுத்த ஆயத்தரங்கு ஜிப்ரீல் சொன்னாங்க இதை சேர்த்திக்கோங்கன்னு சொல்லி. இது மின் முவாஃபகாத் உமர், ஹஜ்ரத் உமருடைய முவாஃபகாத்துல் குர்ஆன் கூடியது என்று உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. எனவே அல்லாஹ் உலகத்தை படைச்சிட்டு சொல்ற வார்த்தை என்ன? தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். மனிதனை படைத்துட்டு சொல்ற ஆயத்து என்ன? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அழகாக படைத்திருக்கிறேன், மிக நீட்டா படைச்சிருக்கிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் லகத் خلقنا الانسان في احسن تقويم. فتبارك الله احسن الخالقين. இங்க சொல்றான் في احسن تقويم. படைகோளம், வடிவமைப்பு, இதனுடைய வடிவமைப்பு. கண் எவ்விடத்தில் இருக்கணும்? உது செய்யறதுக்கு தண்ணியை கையில் எடுத்தா 3 வே நடக்குது. கண் பார்க்குது, கை தொட்டு பிடிக்குது, வாய் சுவைக்குது,
சுப்ஹானல்லாஹ். எல்லாம் ஒரே ஒரே இதுல ஆக்ஷன் நடக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். சொல்லிவிட்டு சொல்றான், நாம உங்களை படைச்சதுக்கு தெரியுமா? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆவும் அதுதான். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்கோ. வஹுஸ்னி இபாதத்திக். துஆ கேட்க வேணும். தொழுகையும் அழகா தொழணும். அழகான வீடு, அழகான வாகனம், அழகான உடுப்பு, எல்லாமே அழகா இருக்கிறது போல இது அழகாகணும். தொழுகையும் அழகா தொழணும். ஏன் வாழ்க்கை எனக்கு 57 வருஷமாகுது. ஏன் இந்த வாழ்க்கையில நான் ஒருவருடைய இந்த விஷயத்தை பேசும் பொழுதெல்லாம் எனக்கு அவர் தான் கண்ணுக்கு முன்னுக்கு ஞாபகத்துக்கு வரும். இஸ்லாத்துக்கு ஒரு 55 நாள் அவர் ஒரு பிரெஞ்சு சகோதரர். எனக்கு அவருடைய தொழுகை இந்தியாவில் வச்சு அவர் தொழுதார். அஹமதாபாத்தில் அவர் தொழுதாரு. அது சுன்னத் இஷாவுடைய தொழுகை கூட சுன்னத்து தொழுதார். வல்லாஹி இப்ப கூட பேசக்குள்ள எனக்கு அவர் அந்த தொழுகை இருக்குதான் என் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது. அந்த தொழுகை அழகான தொழுகை. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ இபாதத்திக இல்ல வ ஹுஸ்னி இபாதத்திக. அழகா தொழணும், அழகா சமைக்கிறோம், வீட்டு அழகா வைக்கிறோம், எல்லாம் அழகா இருக்கிறது போல தஹஜ்ஜத்தும் என்ன செய்யணும் சொல்லுங்களேன், அழகா இருக்கும். ஏதோ தஹஜ்ஜத் அழகு சும்மா சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு தஹஜ்ஜத் சும்மா தொழுதுறதுக்கும் மனதால அழகாக தொழுறதுக்கும் உள்ள திருப்தியை பாருங்க. அன்றைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனவே குர்ஆன் ஆச்சரியமானது. குர்ஆன் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பேசப்பட வேண்டியது. எனவே குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டமாக பேசணும். எனவே நான் நினைக்கிறேன் இது செய்து பட முடியுமான ஒரு பணி அல்ல. என்றால் இது என்ன செய்யும்? அல்லாஹ்வே சொல்லிட்டான் இல்லையா, கடல் தண்ணி இங்காகவும் பேனா மரங்கள் எல்லாம் பேனாக்களாக மாறினாலும் மானஃபிதத்தன்னா கலிமா அல்லாஹ் இது முடிக்கிற விஷயம் அல்ல. இது அந்தந்த காலத்துக்கு நாங்க பேசிக்கொண்டு போறோம், செஞ்சு கொண்டு போறோம். இதே மாஷா அல்லாஹ். நான் ஓதப்பில்ல எனக்கு ஞாபகம் வச்சது, ஒரு சகோதரர் வந்து பயான் செஞ்சார் பாகிஸ்தான்ல. நான் கொஞ்சம் அந்த பேச்சுக்கு கொஞ்சம் பேசணும்ன்றதுல கொஞ்சம் அந்த காலத்திலேயே பேசுவேன். பேசுறதுல கொஞ்சம் என்ன ஒரு ஆசை. அவரு தஃப்சீர் ஒன்று பண்ணாரு. நாங்க யோசிச்சேன், இவன் என்ன தஃப்சீர் பண்ணி முடிஞ்சா நாங்க என்ன தப்பா பண்றது பயான்ல? இவங்க எல்லாம் பேசி முடிச்சா அன்னைக்கு என்னமோ புதிய விஷயம் சொன்னாரு. இவங்க எல்லாம் பேசி முடிச்சா நாங்க என்ன பேசுறோம் நாங்க நினைச்சோம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை விளங்குறதுக்கு தௌஃபீக் செஞ்சது போல நாங்க குர்ஆனை ஹஜர் செஞ்சிருக்கிறோம். இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, புறக்கணிச்சிருக்கிறோம். இந்த குர்ஆன் நாங்க புறக்கணிச்சிருக்கிறோம். இந்த குர்ஆனை புறக்கணிச்சத்துல ஒரு செய்தி சொல்லுவா உங்களுக்கு. கிழக்கு மாகாணத்தில் 100க்கு 100 முஸ்லீம்கள் வாழக்கூடிய, அதாவது சம்மாந்துறையில நான் வளைய கல்வியை பத்தி கல்வி பனிமலையை பத்தி சொல்றேன். நான் என்ன நாளைக்கு அங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் ஒரு அனலைஸ் ஒன்று செஞ்சு அதை வச்சு கொண்டிருக்கிறதுனால ஞாபகம் இருக்குது. காத்தாங்குடியை பத்தி நான் சொல்லுவேன். ஆனா இந்த கதைக்கு நான் ஆயத்தமா வரல. 2024 வருஷத்தினுடைய ஓலெவல் ரிசல்ட் அவுட்டாக இருக்குது. அவுட் ஆகிட்டு தானே? உங்களுக்கு தெரியுமா இந்த ரிசல்ட்ல கிறிஸ்தவம் செய்த பிள்ளைகள் 100க்கு 100 பாஸ். 100க்கு 100 பாஸ். கிறிஸ்தவத்தில் 2 இருக்குது. ஒன்றுன்னா அது 2லையும் 100க்கு 100 பாஸ். ஹிந்து சகோதர மாணவர்கள் 94% பாஸ். கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், இஸ்லாம் செய்த மாணவர்கள் எத்தனை வீதம் ஃபெயில் என்று சொல்லி. நாங்க குர்ஆனை பத்தி பேசுறோம். பேசிக் இஸ்லாம் 17% ஃபெயிலா? சிம்பிள் பாஸ் அல்ல, W. நான் சொல்ற சிம்பிள் பாஸ் ஃபெயில் என்ன பாடுவேல.
315 உலமாக்கள் இருக்கிறாங்க சம்மாந்துறையில. 10 அரபிக் காலேஜ் இருக்குது, 53 பள்ளி வாசல் இருக்குது. நான் எல்லாம் எடுத்திருக்கிறேன். எல்லா வகையான ஜமாத்தும் இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான என்ன அமைப்புகளும் இருக்குது. நாங்க கேட்கிறேன், நாங்க தேங்கியா துருகிறோம் என்ன? நான் இந்த சபையில் இதை பேச காரணம், நீங்களும் இன்டெலக்சுவல்ஸ், நீங்க எல்லாம் திங்க் பண்ணக்கூடியவங்க. அதுலயும் அனலைஸ் ஒன்று செஞ்சேன். அந்த 17% 17 இஸ்லாத்துல தானே, அதை அனலைஸ் பண்ணினா சயின்ஸ் பாடம் சயின்ஸ்ல பாஸ் ஆன புள்ள இஸ்லாத்துல ஃபெயில், மேத்தமெட்டிக்ஸ்ல ஏ எடுத்த புள்ள இஸ்லாத்துல ஃபெயில். அப்ப எல்லா பாடத்திலையுமே டபிள்யூன்னு சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை. என்ன அந்த மீன் என்ன செய்ய முடியாது, மீனை மரமேற வைக்க பழக்க இயலாது. அப்படித்தானே, மீனாக பிறந்த புள்ள என்ன செய்ய முடியாது, தண்ணீரை நீய வச்ச நீ தண்ணீர் நீ அதை போய்த்து ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல படிச்சு வைக்க முடியாது. எனவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணி இருக்கிறது. இந்த அப்ரார் அவங்களுக்கு பாவிக்கலாம், இதுக்கு பாவிக்கலாம். எங்கடா நான் நேத்ராவு கூட டாக்டர் ஆயிஸோட சகோதரர் எங்களுடைய ஷேக் ஜஹான்கீரோடைய நான் சொல்லிக் கொண்டேன், நோ ப்ராப்ளம், வி கேன் ஃபெயில் இன் அ ஸ்டடி. எக்ஸாம்ல ஃபெயில் ஆக பிரச்சனையே கிடையாது. நோ ஹார்ம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது பிரச்சனையே கிடையாது. எங்களோட ரிசல்ட்லாம் அப்படித்தான். டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட். ஆனா லைஃப்ல ஃபெயில் ஆகக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற ஆக்களுடைய பேரண்ட்ஸ் எத்தனை பேர் யூனிவர்சிட்டி போனாங்க சொல்லுவோம்? என்ன நான் சொல்லுவேன், எங்கட வாப்பா யூனிவர்சிட்டி பேய்த்திருந்து நாங்க பேய்த்திக்க மாட்டோம். எங்கட பேரண்ட்ஸ் யூனிவர்சிட்டி போகல, they never went to university. அவங்களுக்கு மிச்சம் இருந்தா ஒரு ஆர்டினரி எஜுகேஷன் இருக்கும், ஆனா அவங்க லைஃப்ல ஃபெயில் ஆகல. இன்றைக்கு யூனிவர்சிட்டி கிராஜுவேட், டிகிரி, எம்ஏ, பிஎச்டி எல்லாம் இருக்குது, ஆனா லைஃப்ல ஃபெயில். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தையா நாங்கள் உருவாக்குறோம் என்பது எனக்கு இப்ப கேள்வி. அந்த சமூகத்தையா நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை என்ன எப்பே வந்து போய் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. இந்த குர்ஆனுடைய பயணம் முடிகிற பயணம் அல்ல, இந்த பயணம் நீடிக்கக்கூடிய பயணம். டாக்டர் ராய்ஸ், நான் இன்றைக்கு ஒரு ஜும்மா செஞ்சேன் அட்டாள சென்னையில். நான் அதை செய்து கொண்டு ஜும்மா தொழுதுட்டு போகக்குள்ள நான் ஒரு நினைச்சேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு பெண்களை பத்தி வந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்கள், இது பெண்களை பத்தி உள்ள ஆயத்துக்கள், பெண்களோட குர்ஆன் உரையாடக்கூடிய உரையாடல்கள். உதாரணமாக சதக்கா கொடுக்கிறன்றத பத்தி பேசக்குள்ள யார் சதக்கா கொடுக்கிறது? சொல்லுங்களேன், பெண்களா? ஆம்பளை கொடுப்பான் சதக்கா. ஆனா குர்ஆன் சொல்றது இன்னல் முஸ்தத்திகீன வல் முஸ்தத்திகாத், சதக்கா கொடுக்கக்கூடிய பெண்களும் வரணும். அப்ப சதக்கா கொடுக்கிற பெண்கள் என்றா ஹஸ்பண்ட பணத்தெடுத்து கொடுக்கிறது சதக்காவல்ல, அது வக்காலா, ஏஜென்ட். தண்ட பணத்தை சக்காத்தா கொடுக்கணும், ஒண்ட பின்னஷிப் யார்கிட்ட வரணும்? பெண்கள்கிட்ட வரணும். முடிச்சு கொள்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பெண் சமூகம் யார் தெரியுமா? அதை ஈஸ்ட் அழகாக உருவாக்கிடும், இந்த கன்செப்ட் அழகாக உருவாக்கிடும். நான் நினைக்கிறேன் இந்த சீதனம் என்ற கன்செப்டுக்கு ஒரு மாற்று வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பெண் சமூகம் யார் தெரியுமா? யாரு? அந்த காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா என்ன செய்யறது? வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தன்பின் குத்திலத். சரி, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பெண் சமூகம் யார் தெரியுமா? அவ ஒண்டப்பிரினர், அப்படின்னா தொழிலதிபர். அவருக்கு ஜகாத்து வாஜிப். யாருக்கு? 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 பெண்ணுக்கு, சகோதரிக்கு, அந்த தாய்க்கு ஜகாத்து வாஜிப். கணவன் யார் தெரியுமா? ஜகாத்து வாங்க தகுதியானவர். இது புகாரி ஹதீஸா? இது எந்த ஹதீஸ்? இன்றைக்கு பெண்கள் கொடுக்க வேண்டிய சொத்துக்குரிய ஜகாத்தை மாப்பிள்ள தான் கொடுக்கிறது.
எங்களுக்கு சொல்லணும் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, இது வந்து ஒரு சின்ன சஹாபி அல்ல, 23 வருஷ காலம் சஹாபியாக இருந்தவர் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவன் வீட்டுல நடந்த பிரச்சனை இது. அவரு வந்து கேட்டார் தண்ட மனைவிட்ட, உம்மா இங்க வா, ஓண்ட ஜகாத்தை எனக்கு தந்துடுமா, நான் ஜகாத்து வாங்க 2 கூட்டத்தை ஒத்தரைக்கிறேன், ஏண்ட ஜகாத் உங்களுக்கா? அப்ப என்ன நீ போய் கேட்டு வா, நபிட்ட போயிட்டு வீட்டுக்கு போனாங்க, நபி வீட்டுக்கு ஃபத்வா கேட்டு போனாங்க. அப்ப கேட்டாங்க ஸைனப் வந்திருக்கிறாங்க. ஐயா ஜனாபி, எந்த ஸைனப்னு கேட்டாங்க. உம்மா அப்துல்லா, அப்துல்லாவுடைய அபு அப்துல்லான்றது யாரு? அப்துல்லா மஸ்ஊதுடைய மனைவிக்கு அவர் பேர் உம்மு அப்துல்லா. வர சொன்னாங்க, கேட்டாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்ட ஜகாத்தோட மாப்பிளைக்கே கொடுத்துடுனாங்க, உனக்கு 2 நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூகம் யாரு? பெண் சமூகம். அன்றைக்கு அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்பட்ட சமூகத்தை ஒரு வெல்தியான பெண் சமூகமா மாத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜகாத்து வேணும்ன்றா யாரை கொடுத்துடுவோம்? கணவனே கொடுத்துடலாம். நீங்க வேணும்ன்றா வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட. யார்கிட்ட? பெண்கள்கிட்ட. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினா அந்த பெண்களுடைய வசியத்தை பத்தி குர்ஆன் சொல்லுது, மின் பஅதி வசியத்தி யூஸீன பிஹா அவ் தைனின். நாங்க ஜனாசாக்களை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஆண்களுடைய ஜனாசா வச்சுக்கொண்டு தான் சொல்லுவோம், கடன் இருந்தா யார்கிட்ட வாங்கோ. ஆனா குர்ஆன் சொல்லுது பெண்ணுடைய ஜனாசாவை சொல்லணும். அப்ப அர்த்தம் என்ன? அந்த பெண் என்ன செஞ்சிப்பா? சொல்லுங்களேன். குடுக்கல் வாங்க செஞ்சிருப்பா. மின் பஅதி வசியத்தி யூஸீன பிஹா அவ் தைனின். பெண்கள் என்டர்பிரினர்ஷிப், பெண்களுடைய பிசினஸ், பெண்களுடைய எக்கானமி. பெண்களுடைய பணம் கழுத்துல நகையா போடுறதல்ல, பெண்களுடைய தங்க வீட்டுல அப்படியே பதுங்கிறதல்ல. நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் நினைச்சேன் ஷேக் அக்ரம்ட்ட சொல்லணும்னு சொல்லி, காத்தாங்குடியில வந்து ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்லக்கூடிய எக்கானமி என்ன, குர்ஆனிக் எக்கானமி என்ன குர்ஆன் பேசுது? குர்ஆன் சொல்லுது தஹஜ்ஜுத் கட்டாயம் தொழணுமா, ஆனா நீங்க ஒரு வியாபாரி ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஹலாலா சம்பாதிக்கிறீங்கன்னு இருந்தா உங்களுக்கு நான் தஹஜ்ஜத்தை மன்னிச்சு தரேன். ஏன்னா நீங்க தேடுறது ஹலால். நீங்க ராவைக்கு தஹஜ்ஜத்து தொழணும் கட்டாயம், ஆனா அதுல எக்ஸ்கியூஸ் இருக்குது. ஏன்னா நீங்க ராவில ட்ராவல் பண்றீங்க. ஜிஹாதுக்கு போராக்களுக்கும் நோயாளிகளுக்கும் வியாபாரிக்கும் தஹஜ்ஜத்தை அல்லாஹ் நினைக்கிறான். ஏன் காரணம்? இது முக்கியம், இது முக்கியம். எனவே இதை பத்தி பேசணும், பெண்களுடைய வசியத்து வரணும். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன்னா, ஒரு சம்பவம் மட்டும் இந்த சகோதரிகளை மோட்டிவேட் பண்றதுக்கல்ல. திஸ் இஸ் இது ஒரு what you mentioned to morning today events. இது ஒரு சம்பவம் அல்ல, ஒரு கதை அல்ல, இது ஒரு ஈவென்ட்ஸ், நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சம்பவம் சொன்னா நீங்க எல்லாம் கத்தி சொல்லுவோம் மேல் மலையா, ஒரு சோடி சொல்லுவோம் மேல் மனா, கதை சொல்லுவோம் வாண்டு சொன்னா அர்த்தம் என்ன? பொய்யத்தான் சொல்ற கதை இல்ல, உண்மையான ஈவென்ட். இது நடந்த ஈவென்ட் உண்டு. என் வாப்பா ஓதினது பஹஜியில. என் வாப்பாக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமான உறவு. மாஷா அல்லாஹ், அது ஒரு வாப்பாட எந்த பண்புண்டு. யாரெல்லாம் உதவி செஞ்சார்களோ அவங்க எல்லாரையும் கடைசி வரைக்கும் யாரையுமே மறக்க இல்லை. அதுல ஒன்றுதான் பஹஜத்துல் இப்ராஹிமியா. பஹஜத்துல் இப்ராஹிமியா மதரசாவுடைய வரலாறை படிச்சு பார்த்தா ஒரு 100% ஒரு தாயினுடைய என்ன ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு தாய் கொடுத்த இனிஷியேட்டிவ். ஒரு மௌலவி, கொழும்பு மௌலானான்னு ஒரு மௌலானா வந்து ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு பயான் செஞ்சாரு. அந்த பயானுடைய அவுட்கம் தான் என்ன? பஹஜத்துல் இப்ராஹிம் மதரசா. ஒரு உம்மா சொல்லிட்டா, நான் என் காணியத்தாரன், என் ப்ராப்பர்ட்டியத்தாரன், நீங்க இந்த மதரசா ஆரம்பிங்கோ. மதரசா ஆரம்பிச்சாங்க. அவ வாழ்ந்த வீட்டை அவட மகளை கொடுத்துட்டு போனான். அவட மகளை கொடுத்தான். அந்த பெண்மணி, அந்த சகோதரி மாக்கான் ஃபேமிலி, வெல் ஆஃப், வசதி வாய்ப்புன்னு, அப்படி வசதி வாய்ப்பு. அவங்களோட வீடு மகாகதர, அவங்க பரம்பரையாக வாழ்ந்து வந்த வீடு காலியில, கோட்டையில, பள்ளிக்கு பக்கத்தில் அப்படி இருக்குது. அவ என்ன தெரியுமா செஞ்சா? அவ மௌத்தாகிட்டா. என்ன வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது 10 வருஷ காலம் முன்னாடி ஜனாசாவுக்கு போகணும் என்று புறப்பட்டு போனார். ஆனா போய்கொள்ள கிடைக்க இல்லை. அதுக்கு பிறகுதான் வாப்பா போயிட்டு வந்தாரு. ஜனாசாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். யூ see, இதுதான் இந்த குர்ஆன். இதுதான் மின் பஅதி வஸியத்தி யூஸீன பிஹா அவ் தைனின். அந்த பெண்ணுடைய ஜனாசாவை கபர சந்தூக்குல வச்சு, உங்களுக்கு தெரிய வந்த ஊர்ல ஹதரா செய்வாங்க. ஜனாசா வச்சு கொண்டு அல்லாஹ் 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 ஹதரா எல்லாம் செஞ்சு ஜனாசாவை தூக்குறதுக்கு ஆயத்தமாகக்குள்ள ஜனாசாவுடைய லாயர் வந்து சொல்லிட்டாரு, நோ கீப்.
I had to read her last will. யார் லாஸ்ட் will? அந்த தாயினுடைய லாஸ்ட் will வாசிக்கணும். வசியத் என்பது another format of the சதகா. அது சதகாவில் இன்னொரு ஃபார்மட். அது எது? வசியத் என்பது. அவன் என்ன தெரியுமா வசியத்தோட வசியத்து? நான் மௌத்தானா ஏழு ஜனாசாவை வெளியெடுத்து வச்சுட்டு கூட்ட லாக் பண்ணிட்டு போற வழியில சாவியை கொண்டேத்து பஹஜத் இப்ராஹிமியோடைய பிரின்சிபல்ட கையில கொடுத்துட்டு போவோம். அண்டையிலிருந்து இந்த ஊடு யாரோட ஊடு? மதரசாட ஊடு. என் வாப்ப சொல்லுவாரு அந்த பெண்ணை பத்தி, அல்லாஹ்வை சந்திக்க போற நேரமும் தர்மம் கொடுத்துட்டு போறா. இதைத்தானே கேட்கிறோம். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக். ஃபகுன் மினஸ் சாலிஹீன். அந்த தாயினுடைய வசியத்தை ஒரு லாயர் வாசிக்கிறா. எப்படி வாசிக்கிறா? ஜனாசாவை எடுத்து வை, ஊட்ட லாக் பண்ணு. நாங்க ஹஜ்ஜி போத்த சாவியை கூட யாரு கொடுத்து போறோம்? அடுத்த ஊர்ல கொடுத்துட்டு போறோம். ராவைக்கு லைட்டை போடுங்க, கோழி அடைச்சு வைங்க, தண்ணி வந்தா ஊத்தக்கார வந்தா ஊத்தியே கொடுத்துடுங்க யாரு சொல்லிட்டு போறது? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு போறது போல அவன் என்ன சொல்றான்னா, என்ன ஜனாசா வெளியெடுத்து வச்சுட்டு ஊட்டல பண்ணு, எல்லாரும் வெளியவா. எந்த ஜனாசா வீட்டுல இருந்து வெளியெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஊடு யாருக்குரிய ஊடு இல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிகள்ல ஒன் ஆஃப் த ஆக ஹெரிட்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டி. அது அத ப்ராப்பர்ட்டிக்குள்ள வேல்யூ இந்த கவர்மெண்டால் இன்னும் வேல்யூ பண்ணல. திஸ் இஸ் நாட் a millions, this is a billions. எனவே தாய்மார்களுக்குரிய குர்ஆனுடைய ஆயத்துகள், இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய பெண்களே நாங்க பார்க்கணும். பெண்கள் கட்டின பள்ளிவாசல், பெண்கள் செய்யற மதரசாக்கள், பெண்கள் செய்யற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனம், ஒரு கட்டம் வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த நிறுவனத்தை பொருந்திக் கொள்வானாக, இந்த அமைப்பை பொருந்திக் கொள்வானாக. நான் நினைக்கிறேன் இந்த இடம் பிரதர் ஃபாரூக்குடைய இடம். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நியத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லார கொண்டும் எல்லா வகையான நலவுகளுக்குரிய கதவுகோலாக திறவுகோலாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஜஸாக்கமுல்லாஹ் கைர். I took some time over the limit. ஜஸாக்கமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய முடிவு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி உடைய நோக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். குர்ஆனை நாங்கள் வெறுமனே ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் முஹம்மது வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். I do not understand a single word of your language. நான் உங்களோட பாஷையில ஒரு சொல்லும் எனக்கு தெரியாது. But when this gentleman spoke, ஆனா இவர் பேசினது, it felt it was coming from the heart to my heart. அது நான் ஃபீல் பண்ணினேன், அவருடைய இதயத்திலிருந்து எந்த இதயத்துக்கு வந்த மாதிரி. So he said more than I could have said. அவர் நான் எதெல்லாம் சொல்லியிருக்கணுமோ அதை விட கூட அவர் சொன்னார். But your problem is that I am a Maulvi. என்னென்றால் நான் ஒரு மௌலவி. I cannot listen to anybody else எனக்கு இன்னொருத்தருடைய பேச்சை கேட்கல for a long time. மிச்ச நேரத்துக்கு. I have to say something. ஏதாவது நான் சொல்லி ஆகணும். When I'll keep it short. நான் அதை சுருக்கமா சொல்றேன். When Allah subhanahu wa ta'ala took upon himself to preserve the Quran, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை தனக்கே எடுத்துக்கொண்ட அந்த நிலையில, have you ever thought நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, that why did Umar ibn Khattab ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு take upon himself அவர் ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டார் to write it down? அதை எழுதுறதுக்கு. Was it his duty? அது அவருடைய வேலையா? அல்லாஹ் தான் பொறுப்படுத்திக்கிறான். Allah took it upon himself. அல்லாஹ் அதை பொறுப்படுத்திக்கிறான். ஏன் உமர் ரலியல்லாஹு பொறுப்படுத்தாரு? But he convinced Abu Bakr, அவர் அபூ ரலியல்லாஹு அன்ஹுக்கு கன்வின்ஸ் பண்ணினாரு, சொன்னாரு that we must write it down. நாங்க இதை எழுதி கொள்ளணும், We must preserve it. இதை பாதுகாக்கணும். Why? ஏன்? Because ஏனென்றால் Allah made the promise to preserve the Quran. அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ராமிஸை அந்த தந்தான்.
but he was going to preserve it through human beings. ஆனால் அதை பாதுகாக்கிறத மனிதர்களுக்கு கூடாகத்தான் பாதுகாக்கிறான். He was not going to come down on the earth himself. அவன் பூமிக்கு இறங்கி வந்து பாதுகாக்கிறது அல்ல. He will not send down the angels to write it down. மலக்குமார்களை கீழே இறக்கி எழுதி தரது அல்ல. So he would do it through his people. அவன் படைச்ச மனிதர்களுக்கு கூடாகத்தான் அந்த குர்ஆனை பாதுகாக்கிறான். So Allah will preserve the Quran அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பான் through some people. சில மக்களுக்கு கூடாக. Why not us? ஏன் எங்களுக்கு கூடாக அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்க கூடாது? Somebody has to do it. நாங்க யாராவது அதை செஞ்சாகணும், குர்ஆனை பாதுகாக்கணும். So why should we do it? ஏன் நாங்க செய்யணும்? So Umar ibn Khattab, he decided that I should be that one to come ahead and get this task. உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல செஞ்சார், இந்த குர்ஆனை பாதுகாக்கிற வேலையோட முதலாவது வேலையை நான் செஞ்சு கொள்ளணும் என்று அதை அவர் எடுத்துக்கொண்டார். So now Dr. Rais has taken this task. எனவே டாக்டர் ரைஸ் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். To bring it to everybody, bring it to your children, இதை உங்களோட பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கறதுக்காக, your children's children, அவங்களோட பிள்ளைகளுக்கு, and inshallah till the day of Qiyamah. இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும். So you take part. I'm going to take part with my brother, and you help him and you support him in any way you can, இன்ஷா அல்லாஹ். so that this will be successful. We will all take part, inshallah, in this mission. எனவே இந்த முயற்சியில அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, இதுல பங்காளிகளாக இருங்க. எனவே அதற்கூடாக இந்த குர்ஆனை பாதுகாக்கிற இந்த மிஷன்ல ஒரு பங்காளிகளாக நீங்க மாறுங்க. Jazakallah khair. Assalamu alaikum. ஓட்டமாடி வாழைச்சேனை ஏறாவூர் காத்தாங்குடி மருதமனை அக்கரப்பத்துல இருந்து எல்லா ஊர்லேயும் இருந்து வந்திருக்கிறாங்க. நாங்கள் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் வைக்கிறேன்டா, இந்த மெசேஜ் எல்லா ஊருக்கும் போகணும். அப்ராருக்கு ஒரு டார்கெட் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்படி குர்ஆன் தஃசீர் தியேட்டர் 25 குறைஞ்சது 25 நாடு முழுவதும் உருவாக்கப்படணும் என்ற வகையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஊர் எதில் அஜர் வாழைச்சேனையில் இன்ஷா அல்லாஹ் வாழைச்சேனை அஜர் பேசினார். வாழைச்சேனையில் பேர்வளையிலிருந்தும் ஒரு அழைப்பு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் பேர்வளையிலையும் அதுக்குரிய முழு டெக்னிக்கல் சப்போர்ட் இப்படியான எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு அப்ரார் தயாராக இருக்கிறது. எனவே நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். இந்த முயற்சி இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஊரில் சார்ந்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கடைசியாக டின்னர் அரேஞ்ச் பண்ணிக்குது. சிலர் டின்னர் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறீங்க. எனவே ஒரு ட்ரிங்காவது கட்டாயம் குடிச்சிட்டு போகணுமென்ற வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த சாப்பிடாதாக்கள் ட்ரிங்க் எடுத்துகிட்டு போவோம். அது ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. KRTV Network Production.